வணக்கம். உங்கள் அன்பு சகோதரன் நெல்லையிலிருந்து. நம்மள பல பேருக்கு தோணியிருக்கலாம், நாம வாங்குற ஸ்டாக் மட்டும் ஏன் கீழ போகுது? இல்லன்னா, நாம வித்த பிறகு ஏன் அந்த ஸ்டாக் மேல போகுது? அப்படின்னு தோணியிருக்கலாம். உங்களுக்கெல்லாம் தோணியிருக்குதோ இல்லையோ, எனக்கு நிறையவே தோணியிருக்குது. அப்போ மத்தவங்க வாங்குற அதாவது குறிப்பாக இந்த புரோக்கரர், இன்வெஸ்ட்மென்ட் வாங்குற ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் மேல போயிட்டு இருக்கு? அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? அவங்க எந்த மாதிரியான தகவல பார்க்குறாங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு முன்னாடி? எந்த காலகட்டத்தில எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த மாரியான தகவல இந்த காணொளியில நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம் வாங்க. வேர் த மனி ஃப்ளோஸ். ப்ளூம்பர்க் அழகான ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஹீட் மேப் இதான் கடந்த ஒரு வருடத்திற்கான ஹீட் மேப். 2025 ஜூலையிலிருந்து 2026 ஜூலை வரை இந்த டேட்டாஸ் இருக்குது. அதன்படி எஃப்ஐஏஸ் அண்ட் டிஏஎஸ் எந்த செக்டர வாங்குறாங்க, எந்த செக்டர்ல முதலீட்ட கூட்டுறாங்க, இல்ல குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹீட் மேப் தெளிவா நமக்கு சொல்லுது. நமக்கு முன்னாடி கிளியரா பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி, சீரான முதலீடு வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. நீங்களும் கடந்த ஒரு ஓராண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, பேங்கிங். பேங்கிங் செக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப கடந்த ஒரு ஒரு 3 முதல் 4 மாதத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கிங் செக்டர்ஸ்லாம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். எக்செப்ட் HDFC பேங்க். ஸோ, எப்படி இந்த செக்டாரியல் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்க இந்த ஹீட் மேப்ப தெளிவா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இது ஒரு நல்ல ஒரு தகவல். இதன்படி நம்மளும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட தொடரலாம். இந்த டேட்டாவ இன்னும் கொஞ்சம் கூர்ந்து நோக்குனோம்னா, கடந்த 6 மாசத்துல அனலிஸ்ட்டோட சென்டிமென்ட் எந்த ஸ்டாக்ல நல்லா இருக்குது? அவங்க அனலிஸ்ட் எந்த ஸ்டாக்ஸ அதிகமா விரும்பி வாங்கியிருக்கிறாங்க? இல்ல எந்த ஸ்டாக்ஸ வித்திருக்காங்க? அப்படின்னு டீட்டெயில்ஸா நம்ம பார்க்கலாம். கடந்த 6 மாசத்துல அதிகப்படியான அனலிஸ்ட் வந்து பைன் லேம்ஸ ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதோடைய பையிங் ரேட்டும் அதிகமா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, போஷ், ஜியோ ஃபைனான்சியல், ஜெயின் ரிசோர்ஸ், ரெடிங்சன், அனந்தம் பயோசைன்ஸ், எல்கி எக்யூப்மென்ட்ஸ், பூனாவாலா ஃபின்கார்ப், பாரதி ஹெக்ஸான், ஏபி லைஃப்ஸ்டைல். இந்த ஸ்டாக்ஸ வந்து கடந்த 6 மாசத்துல அதிகப்படியான அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் குடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்டும் இருந்திருக்குது. இந்த 6 மாசத்துல என்ன செல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓலா எலக்ட்ரிக் அதிகப்படியான செல்லிங்ஸ் போயிருக்குது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ட்ரைடன்ட், சர்தா எனர்ஜி, ஆனந்த் ரதி வெல்த், 3M இந்தியா, சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல், லிண்ட் இந்தியா, கொக்கென் கோஹன்ஸ் லைஃப், பிரெயின்பீஸ் சொல்யூஷன், அப்புறம் ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் இருக்குது. 3 மாசத்துல அனலிஸ்டோட ரேட்டிங் அப்கிரேட் அண்ட் டவுன்கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, முதலாவது அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பிஎல் இருக்குது. அதுக்கப்புறம் போஷ் இருக்குது, ரெடிங்சன் இருக்குது, ஏஜிஸ் வாப் டெர்மினல் இருக்குது, பூனாவாலா ஃபின்கார்ப் இருக்குது, ரெயில்டெல் கார்ப்பரேஷன் இருக்குது, சம்பல் ஃபெர்டிலைசர் இருக்குது, கார்டன் ரிசர்ச் இருக்குது, கார்ட்ரேட் டெக் இருக்குது அண்ட் பில்லியன் பிரைஸ் இருக்குது. இதுல போஷ், ரெடிங்சன், பூனாவாலா ஃபின்கார்ப் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லயும் இருக்குது, 3 மந்த்ஸ்லயும் இதோடைய அனலிஸ்ட் ரேட்டிங் அப்கிரேடா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, டவுன்கிரேட் பார்த்தீங்கன்னா, ட்ரைடன்ட், சர்தா எனர்ஜி, கோஹன்ஸ் லைஃப், ஆனந்த் ரதி வெல்த், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், கேபிஐ டெக்னாலஜிஸ், சி என்டர்டெயின்மெண்ட், தெர்மேக்ஸ், கேஇ இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் 3 மந்த்ஸ்ல டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைடன்ட் வந்து 3 மந்த்ஸ்லயும் 6 மந்த்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் கூட 1100 போயிட்டு இப்போ 1063 சம்திங் ட்ரேடிங் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட்டோட அப் ரேட்டிங் அப்கிரேட்ஸ் ஃபார் 1 மந்த் அண்ட் டவுன்கிரேட் 1 மந்த் டவுன்கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, சிபிசிஎல், பில்லியன் பிரேஸ், ஆனந்த், அதானி பவர், பூனமல்லா ஃபின்கார்ப், எம்ஆர்பிஎல், நியூஜென் சாஃப்ட்வேர், நேஷனல் அலுமினியம், இன்ஃபோ ஏஜ், இந்தியன் பேங்க், குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் இதெல்லாம் வந்து அனலிஸ்ட் 1 மந்த் பீரியட்ல வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, 1 மந்த் பீரியட்ல டவுன்கிரேட் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ரதி வெல்த், Hundoko, KPI Technology, ICICI Lombard, Elegant Engineering, Bank of Maharashtra, JK and Tire Industry, Exaver Technology, Physics Wala and Solar Industries. இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்தெல்லாம் ஸ்டாக்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டாக்ஸ் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1 மந்த், 3 மந்த்,
6 மந்த்ஸ்ல எந்த செக்டார் ரொட்டேஷன் வந்து எந்த ஸ்டாக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா அனலிஸ்ட் ரேட்டிங்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா இந்த ப்ளூம்பர்க் ஆர்டிகல் படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் அசெட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் 1 மந்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல 24.3% வந்து இந்த கொரியன் மார்க்கெட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு லாஸ்ட் 1 மந்த்ல. அதாவது கொரியன் மார்க்கெட் வந்து ரீசென்ட்டா ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் குரோத்தா இருந்துச்சு இந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் இதனால. அதுல ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 24.3% விழுந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, சைனாவோட மார்க்கெட்டும் விழுந்திருக்குது. 7.1% விழுந்திருக்குது. குரோத்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்ட் க்ரூட் வந்து கிட்டத்தட்ட 18.1% மறுபடியும் உயர்ந்திருக்கு. இதற்கு காரணம் வந்து யுஎஸ் அண்ட் ஈரானோட வார் டென்ஷன் தான். கோல்டு பார்த்தீங்கன்னா 1.4% விழுந்திருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 8.2% விழுந்திருக்கு. இதனால தான் நெறைய அனலிஸ்ட்ஸ் சொல்றாங்க, கம்பேரிங் டூ கோல்டு நீங்க சில்வர வந்து ஒரு சேஃப்டி பர்ப்பஸா பை பண்ணாதீங்க. ஒரு ஹெட்ஜிங்கா பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த வாலட்டிலிட்டி தான். நீங்க பார்த்தீங்கன்னா 8.2% கிட்டத்தட்ட இதுவும் 1 மந்த்ல விழுந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஈக்விட்டீஸ்ல எஃப்ஐஎஸ் 4 மாதத்துக்கு பிறகு பாசிட்டிவ் பையரா இருந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பாசிட்டிவ் பையிங் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2026. அதுக்கப்புறம் மார்ச்ல மட்டும் 12,724 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துல 6,474 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மே மாசத்துல 3,450 கோடியும், ஜூலை மாசத்துல 5,157 கோடியும் செல் பண்ணிட்டு, இப்பதான் ஜூலை மாசத்துல ஒரு 1,400 கோடிக்கு இந்தியன் ஈக்விட்டீஸ்ல பை பண்ணியிருக்காங்க. இப்பவும் நெட் குமுலேட்டிவ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 2026 வந்து ஒரு ஆவரேஜ் பையிங் எஃப்ஐஏ பையிங்கை விட ஒரு 30% கீழே தான் இருக்குது. அதுவே 2023 நீங்க கம்பேர் பண்ணும்போது 50% இன்னும் நெட் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ எஃபிஐஸோட ரிட்டர்ன் இன்னும் கம்பேக் ஆகல. ஜூலை மாசத்துல எஃப்ஐஏ வந்து பாசிட்டிவ் பையர்ஸா இருக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் பையர்ஸா எந்த செக்டர்ஸ் அவங்க வாங்குனாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் சர்வீஸ்ல 765 மில்லியன் யூஎஸ்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் அண்ட் மைனிங்ல 623 யூஎஸ்டி மில்லியன் அண்ட் ஹெல்த் கேர்ல 426 யூஎஸ்டி மில்லியன் அண்ட் சர்வீசஸ் கன்சியூமர் சர்வீஸ்ல ஒரு 250 யூஎஸ்டி மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதிக அவுட்ஃப்ளோ எதுல இருந்துச்சுன்னா ஆட்டோமொபைல்ஸ். லாஸ்ட் 2 மந்த்ஸ் டேட்டாவும் முன்னாடி பார்த்தோம். இப்போ லாஸ்ட் 1 இயர் டேட்டா பார்க்கலாம். ஜூலை 2026 இருந்து இப்போ உள்ள கரண்ட் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான எஃப்ஐஎஸ் இன்ஃப்ளோஸ் வந்து கேபிட்டல் குட்ஸ்ல வந்து 0.6%, சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா 0.59%, ரியாலிட்டியில 0.41%, ஹெல்த் கேர்ல 0.40%, கன்சியூமர் சர்வீசஸ்ல 0.29% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் கன்சியூமபிள்ஸ்ல 1.17% வெளியே போயிருக்கிறாங்க. அண்ட் ஐடில பார்த்தீங்கன்னா 1.05% வெளியே போயிருக்கிறாங்க. ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0.35%, ஃபாஸ்ட் கன்சியூமர் குட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0.35%, டெலிகம்யூனிகேஷன்ல 0.21% வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ ஓவராலா இந்த காணொலியில பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, வேர்ல்டு அசெட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் அனலிஸ்ட் எந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த இதில் பார்த்தோம். அடுத்த காணொலியில நம்ம டிஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.